Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு சில டவுட் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி குயிக்காக இருக்குமா, இல்லை ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஸ்டேட் சீனியாரிட்டி ப்ரொமோஷன் குயிக்காக இருக்குமா, ஸோ ரெண்டுக்குமே ஒர்க் நேச்சர் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் ப்ரொமோஷன் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் உங்களோட இப்போ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடைக்கும், எதெல்லாம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் அனலைசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். மிக முக்கியமான நீங்கள் போகிற ஜஸ்ட் அந்த லைக் தான் வந்து மோட்டிவாக என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஓகே, ஸோ வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் எல்லா எக்ஸாமுக்குமே கம்பல்சரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் டேரெக்டாக நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோ ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் டெய்லியும் போகிற ஸ்டெனோ கவுன்சிலிங் நடக்கிறது, அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கான என்னென்ன கவுன்சிலிங் டெய்லி நடக்கிறது, இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோவுக்கு கீழே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அந்த டெலகிராம் லிங்க்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ கீழே டேரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டேரெக்டாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து டெலகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் டேரெக்டாக உள்ளே வரும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பிடிஎஃப் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இன்க்ளூடிங் வந்து டெய்லி அப்டேட் எல்லாமே கம்பல்சரி கொடுத்துருவோம். இப்போ நம்மளோட டெலகிராம் ஐடியோட நேம் மந்த்ரா தீபக் எம்டிங்கிற டெலகிராம் ஐடி, நீங்கள் டேரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட நேச்சர் எப்படி இருக்க போகுது, ஒர்க் நேச்சர் எப்படி இருக்க போகுது, சீனியாரிட்டி பேஸ்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் குயிக்காக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ப்ரொமோஷன் குயிக்காக இருக்கும். இதே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்க, அதாவது சில டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட வந்து ப்ரொமோஷன் வந்து கம்பேரிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்க, இப்போ டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ அட்மின் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கல, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட சீனியாரிட்டி, அதாவது ப்ரொமோஷன், அந்த சீனியாரிட்டிங்கிறது சீனியாரிட்டி கட் ஆகிடும் அந்த இடத்துல. ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அது. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட சீனியர், உங்களுக்கு முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு பர்சன், அப்போ டோட்டலாக 51 மெம்பர்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் டிஸ்ட்ரிக்டில் 51வது பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி 50 மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது உடனே உங்களுக்கு அடுத்தது கிடைக்கும். இதே நீங்கள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ப்ரொமோஷன் வந்து அந்த சீனியாரிட்டியை பார்ப்பாங்க. இதே ஸ்டேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சீனியாரிட்டி பார்ப்பாங்க. ஸோ அப்போ டோட்டலாக கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஒரு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1001 அப்போ இருக்கீங்க அப்படின்னா இதோட ப்ரொமோஷன் வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதுதான் கம்பேரிட்டிவ். இல்லை 1000 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு 500 இங்கே இருக்காங்க, இங்கே வந்து ஒரு 50 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது குயிக்காக ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா குயிக் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எடுத்து திரும்ப உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மாறணும் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணி கொடுக்கும்போது உங்களோட சீனியாரிட்டி கம்பல்சரி கட் ஆயிரும். சரி, இப்போ வந்து நான் கோயம்புத்தூர் எடுத்துட்டேன், என்னோட நேட்டிவ் ஈரோடு, நான் ஈரோடு போகிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஜூனியர் அசிஸ்டண்ட் போயிட்டேன். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மாறும்போது
இப்போ இங்கே நான் 50 பிளேஸ் இருக்கேன் ஓகேங்களா. அதாவது கோயம்புத்தூரில் நான் இருக்கும்போது 50 இருக்கேன். என் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மாறும்போது எனக்கு முன்னாடி நேட்டிவ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து அரௌண்ட் ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. சீனியாரிட்டி பேஸில் 200 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வருவீங்க. 201 அதுதான் உங்களோட சீனியாரிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா அதோட ப்ரொமோஷன் கம்பேரிட்டிவ் ஸ்லோவாக தான் இருக்கும். அதே டிஸ்ட்ரிக்டில் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் செகண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க சார் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்க, என்னோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கல, வேறு ஏதோ டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் என்னோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். அதுக்கு கொஞ்சம் இயர்ஸ் டைம் எடுக்கும். ஓகே, ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அண்ட் தென் 10 இயர்ஸ் கூட டைம் எடுக்கலாம். டிபெண்ட் அப்பான் 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கிடச்சிடும். அதுலேயே பர்மனெண்ட்டாக ஒர்க் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதுதான் ஒர்க் நேச்சர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டாப் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம வீடியோ போட்டிருப்போம் டாப் மிடில் லோவர் கேட்டகரி. டாப் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்லேயே டாப் டிபார்ட்மெண்ட்லாம் சில இதெல்லாம் ஃபுல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே ஸ்டேட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், ரெவன்யூ அட்மின் டிபார்ட்மெண்ட். இது ஒன்லி இன் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். இது ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்கள் நேட்டிவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ். இது எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அண்டு தேர்ட் ஒன் டவுன் பஞ்சாயத்து பில் கலெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டியில் இருக்கிற 2 இருக்குது. செக்யூரிட்டி அப்படின்னா 1000 rupees வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணி அது வந்து டேக்ஸ் கலெக்டிங் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். நான் செக்யூரிட்டியும் இருக்கும். டவுன் பஞ்சாயத்து ஆன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து அண்ட் தென் நான் செக்யூரிட்டியில் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். டவுன் பஞ்சாயத்து செக்யூரிட்டி இதை தான் தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து மோஸ்ட்லி இருக்கும். பட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒன்லி இன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் சீனியாரிட்டியில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் கமிஷனர், அது கமர்ஷியல் டேக்ஸ் டிவிஷன். ஓகே, கமர்ஷியல் டேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது டாப் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு, மிடில் சில டிபார்ட்மெண்ட் வரவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ப்ளீடர் ஆஃப் ஹைகோர்ட். இது வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அண்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட், இந்த கோர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சபார்டினேட் கோர்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும். அதோட ஒர்க் நேச்சர் என்னென்னா கொஞ்சம் ஒர்க்கு கம்பேரிட்டிவ் ஹெவியாக தான் இருக்கும். இப்போ டைப்பிஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் நேச்சர் கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும். 10 to 6 அப்படிங்கிறது இருக்காது. அரௌண்ட் 10 to 8 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒர்க் ஒன்லி இன் சென்னையில் மட்டும்தான் இருக்கும். அதை தெளிவாக பார்த்து எடுத்துக்கோங்க. செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அது மேக்ஸிமம் டாப் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதேமாதிரி லோக்கல் ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் சில கிரேட் 1B சிட்டிஸ்லாம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டூரிசம் டிபார்ட்மெண்ட்னா சில கல்ச்சரிஸ்டிக் பிளேசஸ், மதுரை, கன்னியாகுமரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தஞ்சூர், இந்த மாதிரியான பிளேசஸில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் சோசியல் வெல்ஃபேர் அண்டு விமன்ஸ் எம்பவர்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷனல். ஓகே, ஸ்கூல் எஜுகேஷனல் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னா மட்டும்தான் கஷ்டம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ். இங்கே ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திங்கன்னா சிஇஓ டிஇஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் எவ்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெம்பிளில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி. ஹைவே டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் இன் சென்னை. ஸோ அது ஒர்க் இன் சென்னைன்னு கொடுத்தா சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடிட் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் அண்டு ஆடிட் டிபார்ட்மெண்ட். காலேஜ் கேட் எஜுகேஷன், மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஓகே, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, ஃபிஷரிஸ். இந்த ஃபிஷரிஸ் மோஸ்ட் ஆஃப் த இன் கோஸ்டல் ஏரியாஸில் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். லேபர் டிபார்ட்மெண்ட், லேண்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த். இது வந்து மேக்ஸிமம் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிரைமரி ஹெல்த் சென்டர், ஜிஹெச்சில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மில்க் ப்ரொடக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட், இப்போ ஈரோடு, ஊட்டி அண்ட் தென் பார்த்திங்கன்னா மதுரை, சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ஒர்க் நேச்சர் இருக்கும்.
NCC டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் பிரிசன், டிரான்ஸ்போர்ட், ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் போர்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி. ஸோ உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.